how to write a resume step by step tutorial. இன்னைக்கு நம்ம உங்களுடைய ரெஸ்யூமேவை எழுத போறோம். Yes, we are going to write your resume from the scratch. This video is meant for beginners, freshers. If you are looking for tips, resume tips, ஏற்கனவே எங்களுடைய previous videos பாருங்க. I have given the link in the description also. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி we are going to do a draft. resume first draft தான் பண்ண போறோம். After that you have to choose a resume template and update in that one. So today we are going to write a first draft of your resume. அதனால இதுக்கு alignment எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. Just open one word file side by side. நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்றப்ப அப்படியே உங்களுடைய ரெஸ்யூமேவை ஜஸ்ட் அந்த வேர்ட் ஃபைல்ல எழுதிட்டே வந்துருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஹெடர். இந்த ஹெடர் செஷன்ல ஃபர்ஸ்ட் யுவர் நேம், தென் யுவர் ஃபோன் நம்பர், யுவர் ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி அண்ட் a link to your LinkedIn profile. Email ID should be professional. If you don't have any professional email ID, you just create it and then write it. New ID create பண்ண 10 minutes கூட ஆகாது. It's very very important. அந்த இமெயில் ஐடியில் உங்களுடைய நேம் கிளியராக இருக்கணும். உங்களுடைய நேம், தட் இஸ் எந்த நேமில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நேம் கிளியராக இருக்கணும். அதை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடியை யூஸ் பண்ணுங்க. அப்ளிகேஷனுக்கு நீங்கள் தனியாக ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணுறதும் நல்ல ஐடியா தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூ கிரியேட் அ ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி அண்ட் தென் யூஸ் இட் இன் திஸ் ஹெடர் செஷன். அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் LinkedIn ப்ரொஃபைல். LinkedIn ப்ரொஃபைல் இஸ் யுவர் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். இப்போ எல்லா ரெக்ரூட்டர்ஸுமே LinkedIn ப்ரொஃபைலில் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறாங்க. இட் ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ். LinkedIn ப்ரொஃபைலை எப்போவுமே அப்டேட்டடாக வச்சுருங்க. அதில் யூ கேன் ஆட் யுவர் போர்ட்ஃபோலியோ, யுவர் ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் எல்லாமே அதில் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி இட் இஸ் யுவர் ட்ரம்ப் கார்ட் டு கெட் யுவர் ட்ரீம் ஜாப். ஸோ LinkedIn ப்ரொஃபைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ். இங்கே உங்கள்கிட்ட LinkedIn ப்ரொஃபைல் இல்லைன்னா ஒரு க்ரியேட் பண்ணுங்கள். ஏற்கனவே LinkedIn ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்டேட்டடாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க் லிங்க்ஸ் கொடுக்கக்கூடாது. வேறு ஏதாவது உங்களுடைய பர்சனல் வெப்சைட்டா இல்லை போர்ட்ஃபோலியோ ஏதாவது இருந்தால், எதுவுமே ப்ரொஃபஷனலாக இருந்தால் யூ கேன் லிங்க் தட் ஒன் ஹியர். த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் சம்மரி. டிபெண்டிங் ஆன் த ரெஸ்யூமே ஃபார்மட் யூ சூஸ், இந்த செக்ஷன் ப்ரொஃபஷனல் சம்மரி இல்லைன்னா கேரியர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்கும். ரெண்டுமே சேம் தான். இதுதான் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹைலைட் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். இது அந்தந்த ஜாபுக்கு ஏற்றாப்புல மாறும். ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபில் எதெல்லாம் அவசியமோ அதுக்கேற்றாப்புல இந்த சம்மரியை எழுதுங்க. 2 இல்லை 3 சென்டென்ஸ்க்குள்ள இதை முடிச்சிடலாம். ப்ரொஃபஷனல் சம்மரி எழுதுறப்ப யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஹவ் யூ கேன் ஹெல்ப் மீட் த எம்ப்ளாயர்ஸ் நீட்ஸ், அப்புறம் ஓவரால் யுவர் ப்ரொஃபஷனல் கோல்ஸ், ஹவ் யூ கேன் ஆட் வேல்யூ டு த ஆர்கனைசேஷன், அப்புறம் அந்த ரோலுக்கு ஏற்றாப்புல உங்களுடைய ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். இங்கே சில சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரெஷர்ஸ் ஒரு மாதிரி எழுதணும். அதை மாதிரி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், MBA ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெஷர்னா ஐ எம் அன் MBA இன் மார்க்கெட்டிங் ஃப்ரம் அ ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் thus have gained experience in the marketing platform through internships, seminars and conferences. My certifications are proof of my ambition to delve deep into marketing portfolio and bring Lawrence to the organization I work with. So ஃப்ரெஷர்ஸ்னால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் உங்களுடைய இன்டர்ன்ஷிப், நீங்கள் அட்டன் பண்ணின செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ், நீங்கள் ஏதாவது பேப்பர் சப்மிட் பண்ணினீங்கன்னா அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி எழுதலாம். இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால் I am an ME with specialization in cloud computing. I have exposure to the field through workshops, projects and internships. Since I have been acclaimed for my initiatives in teamwork, I ascertain that I will prove my capability if I am given an opportunity. The professional summary தான் ரீடர்ஸோடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணும். ஸோ அதில் உங்களுடைய கேரியர் கோல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். chronological ரிவர்ஸ் ஆர்டரில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது உங்களுடைய டாப் மோஸ்ட் குவாலிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது எல்லாம் எழுதணும். இப்போ நீங்கள் MBA ஆர் MS பண்ணினீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய UG டிகிரி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூலிங்ஸ், அது மாதிரி எழுதிட்டு வரணும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப ஃபுல் நேம் ஆஃப் ஈச் ஸ்கூல் யூ ஹவ் அட்டெண்டட் அண்ட் தென் டேட் ஆஃப் கிராஜுவேஷன். நீங்கள் இன்னும் ஃபினிஷ் பண்ணலைன்னா the anticipated date of graduation கொடுங்க. அப்புறம் டைப்
அண்ட் டைட்டில் ஆஃப் யுவர் டிகிரி இல்லைன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருந்தா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. தென் சர்டிஃபிகேஷன், நீங்கள் ஏதாவது டிப்ளமா பண்ணியிருந்தா இல்லைன்னா சாஃப்ட்வேரில் ஏதாவது லாங்குவேஜ் படிச்சிருந்தா, ஆன்லைன் சர்டிஃபிகேஷனாலும் சரி, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு அது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. The next one is professional experience. Freshersக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, பட் யூ கேன் ஸ்பெசிஃபை யுவர் இன்டர்ன்ஷிப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், சிம்போசியம்ஸ் அது எல்லாமே இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் எழுதலாம். நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை எழுதுங்க. திஸ் ஆல்சோ இன் chronological ரிவர்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் செஷன் இஸ் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது டாக்குமெண்டேஷன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே இதில் எழுதிடலாம். இந்த ஸ்கில்ஸ் நீங்கள் எழுதுகிறப்ப அந்த ஜாபில் எது உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாபில் எது மெயினான அந்த ஜாபுக்கு வேணுங்கிற ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து எழுதுங்க. உங்களுடைய ஸ்கில்ஸ் லிஸ்ட் பண்ணுறப்ப யூ ஷுட் பாஸ் த்ரூ அன் அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். இந்த ATS இஸ் ப்ரோக்ராம்டு வித் கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் த ரோல். ஸோ ஒவ்வொரு ஜாப்லையும் அவங்க அந்த ஜாபுக்கு ஏற்ற அந்த ஸ்கில்ஸை ATSயில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் உங்களுடைய ரெஸ்யூமேல இருந்தால் தான் அது குவாலிஃபை பண்ணும். அப்போ தான் அந்த ATSயில் உங்களுடைய ரெஸ்யூமே முதல்ல பாஸ் ஆகும். இங்கே நம்ம ஒரு ஃபியூ ஸ்கில்ஸ் பார்ப்போம், யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்கில்ஸ்னு எடுத்துட்டோம்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னால் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஆர் ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். இது உங்களுடைய எஜுகேஷன், சர்டிஃபிகேஷன், அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் அதெல்லாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா சாஃப்ட் ஸ்கில்ஸில் மல்டி டாஸ்கிங், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில்ஸில் போடலாம். ஹார்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ரைட்டிங் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னா எக்ஸல், அடோப், கூகுள் சூட் அதை மாதிரி அந்த சாஃப்ட்வேர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு ரிலேட்டட் நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த இண்டஸ்ட்ரி ஆர் ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். அதுக்கடுத்து ஸ்ட்ரென்த்ஸு, உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதலாம். தட் இஸ் ஃபோர்த் திங்கிங், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் யூ கேன் டாக் அபவுட். அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் செஷனில் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடீஸில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இல்லைனா ஏதாவது ஒரு சிம்போசியம் அதில் ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருந்தா, இல்லை பேப்பர் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் இதில் எழுதிடலாம். தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஸ்போர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் அதை பற்றி எழுதுங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் கொடுத்துடலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும். அப்புறம் ரெஃபரன்ஸ் ஆன் டிமாண்ட். ரெஸ்யூமே எப்போவுமே மேக்ஸிமம் 2 pages தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் கொடுத்தா அதோடைய லிங்க் கொடுத்தாலே போதும். உங்களுடைய ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ரெஸ்யூமே ரைட்டிங் ப்ரிப்பரேஷன் செக்லிஸ்ட்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னாப்புல யூ ஹாவ் டு கஸ்டமைஸ் யுவர் ரெஸ்யூமே ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ரோல். அப்போது ஃபஸ்ட் லுக் அட் த ஜாப் ஆட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல். அந்த ஜாப் ஆடை ஒரு 3 to 5 times படிச்சுட்டு அந்த ரோல் என்னங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் அவங்க என்ன மெயினாக உங்களுக்கு ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முதல்ல லிஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அந்த ரிலேட்டட் ஜாபுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறது அதை முதல்ல லிஸ்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் ஜாப், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ரெஸ்யூமே ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் அப்டேட் பண்ணி யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ரெஸ்யூமே ஃபார் தட் பர்டிகுலர் ஜாப். ATS கம்ப்ளைன்ஸுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். How to determine the right resume format and what is an ATS, that is applicant tracking system compliant resume அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆக்டிவேட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட்